Exercise 2.9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த 2.9 பார்க்கும்போது மொத்தமாக 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு என்னன்னா சமேசன் n. ஸோ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n வந்தால் இதுக்கான ஃபார்முலா என்னடான்னா n × n + 1/2. இப்போ கொஷினில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ஒரு டேர்ம் வந்தால் அதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. ஸோ இதிலேயே ஸ்கொயர் வந்தால் சமேசன் n² வருது. அப்போ இங்கே 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா n². அப்போ கொஸ்டினில் இந்த மாதிரி 1² + 2² + 3² இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னடான்னா n × n + 1 × 2n + 1 / 6. நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கும்போது சமேசன் n³. அப்போ இங்கே 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா n³ அப்படி அதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலான்னு பார்க்கும்போது 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n வந்தால் அதுக்கான ஃபார்முலா n². சம் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர் அதுக்கான ஃபார்முலா n². த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 16 இருக்குது. அப்புறம் என்ன ஃபார்முலா வரும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வருமா? ஸோ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n அந்த ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? அப்போது சமேசன் n n × n + 1/2 வரும். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? 60. கரெக்டாக? இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அதான் n வேல்யூ. ஓகே லாஸ்ட்டாக என்ன வருது? n தானே வருது. அப்போ இங்கே என்னோட வேல்யூ 60. அப்போ இந்த n-க்கு பதிலாக 60 சப்ஸ்டிட் பண்ணால் ஸோ 60 × 60 + 1 / 2 வரும். இதை கேன்சல் பண்ண 1 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். அப்போ 30 × 60 + 1 61. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 3s are 3, 6 3s are 18 வரும். இந்த 0 வரும். 1830. செகண்ட் சப்டிவிஷன் 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 96 இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு மொத்தமாக பார்க்கும்போது 4 கண்டிஷன் தான். ஸோ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n வரலாம். 1² + 2² + 3² எக்ஸெட்ரா n² வரலாம். அப்படின்னா 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா n³ வரலாம். அப்போ இதை பார்க்கும்போது அந்த 3 டேர்மில் எந்த டேர்முமே இல்லை. இப்போ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் 3யை வெளியே எடுக்கலாம். நான் 3யை வெளியே எடுத்துனா இங்கே 1 வரும். இங்கே 3 2s are 6 வரும். இங்கே 3 3s are 9 வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே பார்க்கும்போது 3 3s are 9, 3 2s are 6. டவுட் இருந்தால் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, இப்போ 3 2s are 6, 3 3s are 9. கரெக்டா? அப்போ என்ன இருக்குங்க 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n வருதுல. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அப்போது சமேசன் n = n × n + 1/2. கரெக்டா? அப்போ ஈக்குவல் இந்த 3 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே 3 இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? 32. இப்போ n-க்கு பதிலாக 32 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ n இப்போ 32 × n + 1 32 + 1 / 2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 16 sin 36 வரும். அப்போ 3 × 16 × 32 + 1 33. 33. அப்போ 16 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 6 are 8, ரிமைண்டர் 1, 3 1s are 3, 3 + 1 4. அப்போ இங்கே 8 4 வரும். இப்போ 8 4 + 8 12. இப்போ 528 வரும். அங்கே வெளியில் 3 இருக்கா? அப்போ 3 × 528. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 8s are 24, ரிமைண்டர் 2, 3 2s are 6, 6 + 2 8, 3 5s are 15 வரும். 1584. சப்டிவிஷன் 3 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா 92. ஓகேவா? நமக்கு மொத்தமாக பார்க்கும்போது 4 ஃபார்முலா எடுக்கலாம். எப்படி வரணும்? இங்கே 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n வரலாம்.
அப்படி இல்லைனா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர்னு வரலாம். ஸோ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n கியூப் வரலாம். இல்லைனா வந்து சம்மா ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல்னு வரலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 4 ஃபார்மேட்டுமே இது இல்லை. இப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைங்க 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே ஃபுல்லாக பார்க்கும்போது 92. ஆனால் நமக்கு எதாவது கொடுத்த கொஷின் 51லேருந்து 92 வரை தான். நம்ம என்ன எடுத்துருக்கோங்க 1லேருந்து 92 எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் நான் எதை மைனஸ் பண்ணணும் இந்த 51க்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணணும். சரியா? 51 பிஃபோர் நம்பர் பார்க்கும்போது 50. அப்போ நான் 1லேருந்து 50 வரைக்கும் மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா 50. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஷினே வந்தால் வந்து இந்த ஃபார்மேட் வரணும், இல்லை இது இது. அப்போ இங்கே கொஷின் பார்க்கும்போது அந்த 3 ஃபார்மேட்டுமே இல்லை. அப்போ நான் 1லேருந்து 92 எடுத்துட்டேன். ஆனால் நமக்கு ஆன்சர் பார்க்கும்போது 51 to 92 தான். அப்போ இந்த 1 to 92 தான் எதை சப்ராக்ட் பண்ணணும் நான் 1லேருந்து இந்த 51ஓட பிஃபோர் நம்பர் வரைக்கும் நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n அந்த டேர்ம் ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன n × n + 1/2 சமேசன் n அதோட ஃபார்முலா. கரெக்டா? அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து 92, இங்கே என்னோட வேல்யூ வந்து 50. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ n × n + 1 இங்கே என்னோட வேல்யூ எங்கே 92, n + 1னா 92 + 1 / 2. ஸோ இந்த மைனஸ் அப்போ இதுக்கு அதே ஃபார்முலா தான். இப்போ n × n + 1/2 இங்கே என்னோட வேல்யூ 50யா? ஸோ 50 × 50 + 1 / 2. நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸு இங்கே 2 4s are 8 ரிமைண்டர் 1 12 அப்போ 2 6 ஆர். இது கேன்சல் பண்ணால் இது 25 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே 46 × 92 + 1 வந்து 93 மைனஸ் அப்போ இங்கே என்ன வரும் இங்கே 25 × 51 வரும். நெக்ஸ்ட் 46 × 93 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 46 × 93 3 6 are 18 ரிமைண்டர் 1 3 4s are 12 12 + 1 13 9 6 are 54 4 ரிமைண்டர் 5 9 4s are 36 36 + 5 வந்து 41. இப்போ 8 7 2 4 4 2 7 8. ஸோ 4 2 7 8 மைனஸ் இப்போ 25 × 51 25 × 51 1 மல்டிப்ளை 1 5s are 5 1 2s are 2 5 5s are 25 ரிமைண்டர் 2 5 2s are 10 10 + 2 12 வரும். இப்போ 5 7 2 1 பின்ன வருங்க 1 2 7 5 வருது. இது சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ 4 2 7 8ல் 1 2 7 5 சப்ராக்ஷன் பண்ணால் 8ல் 5 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட்டு இங்கே 7 - 7 வந்து 0 2 - 2 0 4 - 1 3 அப்போ 3003. இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது 3003. ஃபோர்த் சப்டிவிஷன் 1 + 4 + 9 + 16 + எக்ஸெட்ரா 225. நமக்கு எப்படி வரணும் கொஷினில் 1 + 2 + 3 வரணும், இல்லை 1² + 2² + 3² வரணும், இல்லை கியூப் வரணும். அப்போ இந்த டேர்ம் பார்க்கும்போது அந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட்லுமே இல்லை. அப்போ எப்படி மாற்றலாம் அந்த கொஷினா 1 1² எல்லாம் ஓகே 1 1² பண்ணால் 1 தான் வரும். இங்கே 4 2² எல்லாம் 9 3² எல்லாம் 16 4² எல்லாம் ப்ளஸ் எக்ஸெட்ரா 25 15² எல்லாம் ஏன்னா 15 15s are 225. அப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்துச்சா அப்போது 1² + 2² + 3² எக்ஸெட்ரா n² வந்ததுக்கு என்ன ஃபார்முலான்னா சமேசன் n = n × n + 1 × 2n + 1 / 6 ஸ்கொயர் வந்தால் இதான் ஃபார்முலா. அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன 15. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்னக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ n × n + 1 இப்போ 15 × 15 + 1 இன்ட்டு 2n அப்போ 2 × 15 + 1 / 6. நெக்ஸ்ட்டு இங்கே 15 × 15 + 1 16. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 2 15s are 30 30 + 1 31. ஸோ /
6. நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணுறதா இருந்தால் 3 டேபிள் கேன்சல் பண்ணு 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். இங்கே 5 8s are 14 வரும், இன்ட்டு 31 வரும். அப்போ 31ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4s are 4, 3 4s are 12, இங்கே 0 வரும். 1 2 4 0. அடுத்த சப்டிவிஷன் 6 square plus 7 square plus 8 square plus etc 21 square. சம் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 தான் ஸ்டார்ட் ஆகும். 1 square plus 2 square plus 3 square plus etc n square. அப்போ இந்த சம்மை அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். அப்போ என்ன இல்லைங்க, 1 square plus 2 square plus 3 square plus etc 21 square. ஆனால் கொஷின் பார்க்கும்போது நம்ம எதாவது ஸ்டார்ட் ஆகுறோம்னுங்க, 6லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 1லேருந்து 21 எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போது அது பிஃபோர் நம்பர் பார்க்கும்போது 6க்கு பிஃபோர் நம்பர் பார்க்கும்போது 5. அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 5 ஸ்கொயர். ஏன்னா நம்ம கொஷின் வந்து 6லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 6 to 21 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம ஃபார்முலான்னு பார்க்கும்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ நான் 1லேருந்து 21 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனால் கொஷின் 6ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால அது பிஃபோர் நம்பர் 5ன்றதுனால இப்போ 1 to 5 வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் வந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அப்போ இங்கே என்னோட வேல்யூன்னு பார்க்கும்போது 21, இங்கே என்னோட வேல்யூ வந்து 5. இது ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா இருந்தால் என்னோட வேல்யூ 21, அப்போ 21 into 21 plus 1 into 2n plus 1, அப்போ 2 into 21 plus 1, so divided by 6. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இங்கே என்னோட வேல்யூ 5, சேம் அதே ஃபார்முலா தான். n into n plus 1னா 5 into 5 plus 1, 2n plus 1, அப்போ into 2 into 5 plus 1, so divided by 6. அப்போ என்ன வரும் இங்கே 21, இங்கே என்ன வரும் இங்கே 21 plus 1, ஸோ 21 plus 1, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22 வரும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் 2 into 21 வந்து 42, 42 plus 1 வந்து 43, ஸோ டிவைட் பை 6 மைனஸ் இங்கே 5 into 5 plus 1 6, இங்கே 2 5s are 10, 10 plus 1 வந்து 11, ஸோ டிவைட் பை 6. இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ண 3 கேன்சல் பண்ணாது 2 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். அகைன் 2ஆல் கேன்சல் பண்ண வருங்க 11 டைம்ஸ் வரும். அப்போ 7 into 11 77 into 43 மைனஸ் இங்கே பார்க்கும்போது 5 into 11 வரும். 5 11s are 55, அப்போ 27 into 43, இப்போ 43 into 77 மல்டிப்ளை 7 3s are 21, ரிமைண்டர் 2, 7 4s are 28 plus 2 வந்து 30. அகைன் 7ஆல் மட்டும் அதே தான் வரும். 1 0 3, அப்போ ஆட் பண்ணால் 1 1 3 3, இப்போ 3 3 1 1 வருமா? இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது 3 3 1 1 வரும். மைனஸ் 55, அப்போது இதில் 55 சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ 3 3 1 1ல் 55 சப்ராக்ட் பண்ணால் இப்போ 11, 11ல் 5 போச்சுன்னா 6, அப்போ என்ன வரும் இங்கே 0, பட் 10ல் 5 போச்சுன்னா 5, அப்போ இங்கே 2 3. அப்போ வேல்யூன்னு பார்க்கும்போது 3 2 5 6. 6 சப்டிவிஷன் 10 cube 11 cube 12 cube plus etc 20 cube. இந்த கொஸ்டின் எப்படி வரணும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இது எப்படி இல்லைன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus etc 20 cube. ஆனால் அந்த கொஸ்டின் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 10ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மைனஸ் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc 9 cube. ஏன்னா பிஃபோர் நம்பர் என்ன வருங்க? 9 தானே வரும். நான் 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்துட்டேன். ஆனால் கொஸ்டின் நமக்கு என்ன இருக்குது? 10 to 20 தான். அப்போ இந்த பிஃபோர் நம்பரை சப்ராக்ட் பண்ணணுமா? பிஃபோர் நம்பர் பார்க்கும்போது 9 வரும். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc 9 cube. அப்போ இந்த கியூப் வந்தோன்னா என்ன ஃபார்முலா வரும் இங்கே? சமேஷன் n cube equal to n into n plus 1 by 2 whole square. அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து 20, இங்கே என்னோட வேல்யூ என்ன? 9. இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் n into n plus 1, இப்போ இங்கே என்னோட வேல்யூ 20, அப்போ 20 into 20 plus 1 divided by 2 whole square. நெக்ஸ்ட் இந்த மைனஸ்,
அப்போ இதுக்கான ஃபார்முலா இதுதான், கியூப் வழி அதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்னங்க 9. அப்போ இங்கே 9 × 9 + 1/2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ஃபர்தர் சிம்ப்ளை பண்ணால் ஸோ 20 × 20 + 1 21 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 × 9 + 1 10 இப்போ 10/2 ஹோல் ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணால் 2 1s இது 2 5s. நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணால் 2 1s இங்கே 10 2s. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்னாங்க 10 × 21 மல்டிப்ளை பண்ணால் 210 இப்போ 210 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 5s 45 அப்போ என்ன வரும் இங்கே 45 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த 210 ஸ்கொயர் பண்ண வரீங்க 21 × 21 1 1 2s 2 2 1s 2 2 2s 4 அப்போ 4 4 1 வரும். இப்போ 00 ஆட் ஆகுமா? அப்போ இங்கே 44 1 00. 45 × 45 2025 45 × 45 2025 5 5s 25 4 5s 20 கரெக்ட். அப்போ இங்கே 44 100ல 2025 சப்ராக்ட் பண்ணணும். 2025 சப்ராக்ஷன் பண்ணால் 5 இங்கே 9 2 போச்சுன்னா 7 இங்கே 0. அப்போ இங்கே வரீங்க 4 2 போச்சுன்னா 2. இப்போ ஆன்சர் பார்க்கும்போது 420 7 5. Subdivision 7 1 + 3 + 5 + etc. 71. ஸோ இங்கே கொடுத்துட்டு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது, ஓகேவா? 71 டேர்ம்ஸ்னு தான் என்னென்னு எடுக்கலாம். அப்போ இங்கே கொடுத்துட்டு வந்து லாஸ்ட், ஓகேவா? இப்போ இங்கே ஏவோட வேல்யூன்னு பார்க்கும்போது 1. இது வந்து ஏபி எப்படின்னா இப்போ டி என்ன ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம்னா வருங்க 3 - 1. இங்கே டியோட வேல்யூ வந்து 2. இதுவே வந்து டேர்ம் 3 - டேர்ம் 2 அப்போ 5 - 3ன்னா 2 வரும். அப்போ இட் இஸ் இன் ஏபியா. ஸோ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் இன் ஏபி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம n வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன ஃபார்முலா ஏபியில் n = லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை d + 1 l - a / d + 1. அப்போ இங்கே எல்லோட வேல்யூன்னு பார்க்கும்போது 71. எல்லோட வேல்யூ 71. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் 71 மைனஸ் ஏவோட வேல்யூ நாங்கள் 1 டிவைட் பை டியோட வேல்யூ 2 + 1 வரும். இப்போ 71 - 1னா 70/2 + 1. இதை கேன்சல் பண்ணால் 35 வரும். அப்போ 35 + 1 வரும் இங்கே 36. இப்போ என்னோட வேல்யூ வந்து 36. அப்போ SN ஃபார்முலா அப்ளை பண்ணுறது இருந்தால் ஸோ SN = n/2 a + l. நம்ம லாஸ்ட் டைம் 3 அந்த ஃபார்முலா எடுத்துருக்கிறேன். அப்படி என்ன பண்ணலாம்னா n/2 × 2a + n - 1 × d அந்த ஃபார்முலா போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ஓகேவா? அப்போ இங்கே S36 = 36/2 ஏவோட வேல்யூ என்னங்க 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்னங்க 71. அப்போ இங்கே 36/2 × 72 வருமா? என்ன 71 + 1 72 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ண என்ன வருங்க 3 2s 6 ரிமைண்டர் 1 12 பார்க்கும்போது 6 டைம்ஸ். அப்போ என்ன வருங்க 36 × 36. அப்போ 36 × 36 மல்டிப்ளை பண்ணால் 6 6 36 ரிமைண்டர் 3 6 3s 18 18 + 3 21. நெக்ஸ்ட் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 6 18 ரிமைண்டர் 1 3 3s 9 9 + 1 10 வரும். இப்போ ஆட் பண்ணால் 6 9 2 1. அப்போ ஆன்சர் என்ன வந்துடுறாங்க 1296. செகண்ட் கொஸ்டின் 1 + 2 + 3 + etc. k = 325. இப்போ 1³ + 2³ + 3³ etc. k³ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. ஸோ 1 + 2 + 3 + etc. k = 325. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன 1 + 2 + 3 அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் n × n + 1/2 வருமா? இப்போ இங்கே என்னக்கு பதிலாக k இருக்கிறதுனால k × k + 1/2 = 325. அவங்க என்ன வேல்யூ கேட்குறாங்க 1³ + 2³ + 3³ + etc. k³ வேல்யூ கேட்குறாங்க இல்லையா? அப்போ இங்கே 1³ + 2³ + 3³ + etc. k³. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் இங்கே? ஸோ n வந்தால் n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே k வந்ததுனால
ஸோ k into k plus 1 by 2 whole square. அப்போ k into k plus 1 by 2 அதோட வேல்யூ என்ன இருக்குங்க 325. அப்போ 325 whole square. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் ஸோ 325 into 325. ஸோ மல்டிப்ளை பண்ணால் வருங்க 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 2s are 10, 10 plus 2 12, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 16. இப்போ 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 4 plus 1 5, 2 3s are 6 வருமா. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7, இங்கே 3 3s are 9 வரும். இதை ஆட் பண்ணால் 5 2 16, இங்கே 8 14 15, இங்கே 1 வரும். 105625. ஸோ 105625. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc k cube equal to 44100 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1 plus 2 plus 3 plus etc k. அப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc k cube ஈக்குவல் என்ன வேல்யூ இங்கே 44100. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரீங்க 1 plus 2 plus 3 இதுக்கான ஃபார்முலா என்ன வரீங்க k வந்ததுனால k into k plus 1 by 2 வரும். அப்போ இதனோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரீங்க 1 cube plus 2 cube plus 3 cube plus etc k cube. n வந்தால் n into n plus 1 by 2 whole square வரும். அப்போ k வந்ததுனால ஸோ k into k plus 1 by 2 whole square equal to 44100. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து போச்சு என்ன மாறும் ரூட்டாக மாறுமா. ஸோ k into k plus 1 by 2 equal to root of 44100 வரும். கரெக்டாக. அப்போ 21 into 21 தான் வந்து 441. ஓகேவா. அப்போ இந்த 441 ரூட் எடுத்தால் 21 வரும். இப்போ இந்த 00க்கு பதிலாக ஒரு 0 வரும். இப்போ இதோட வேல்யூ என்னன்னா ஸோ k into k plus 1 by 2. அப்போ என்ன அதுக்கு ஃபார்முலா மெத்தட் வருங்க 1 plus 2 plus 3 plus etc kன்னு வரும். இப்போ 1 plus 2 plus 3 plus etc k equal to 210. Fourth question, how many terms of the series. ஸோ how manyனா வந்து என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 14400 கொடுத்துட்டாங்க. இப்போ கியூப் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா வருங்க ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc n cube நடும். அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 14400. அப்போ கியூப் வந்து என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2 whole square equal to 14400. ஸ்கொயர் வந்து போச்சு என்ன ரூட்டாக மாறுமா. n into n plus 1 by 2 equal to root of 14400. ஸ்கொயர் வந்து போச்சுன்னா ரூட்டாக மாறும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் n into n n ஸ்கொயர் n into 1 n by 2 equal to 14400 ரூட் எடுத்தால் 144 ரூட் எடுத்தால் 12. 00க்கு பதிலாக ஒரு 0 வரும். நெக்ஸ்ட் 2ஆல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2 into 120 மல்டிப்ளை பண்ணால் 240 ப்ளஸ் 240 பிகம் என்னவா மாறும் மைனஸ் 240 மாறும். n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸ்ப்ளிட்டிங் அண்ட் பில்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 into மைனஸ் 240 மைனஸ் 240 ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம்னா 15 மைனஸ் 15 ப்ளஸ் 16 எடுக்கலாம். மைனஸ் 15 ப்ளஸ் 16 எடுக்கலாம். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால அப்போ இங்கே என்ன வரணும்னாங்க n மைனஸ் 15 இன்ட்டு n ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 வரும். இப்போ நம்ம தனித்தனியாக 0 போடுறதா இருந்தால் n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0 அண்ட் n ஈக்குவல் டு ப்ளஸ் 15. நெக்ஸ்ட் இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது n ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அண்ட் n ஈக்குவல் டு மைனஸ் 16. அப்போ
அப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்க்கும்போது -16 டேர்ம்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் வந்து இங்கே நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். அப்போ இங்கே என்னோட வேல்யூ பார்க்கும்போது 15 டேர்ம்ஸ். 5th question. The sum of the cubes of the first n natural number. இது எப்படி எழுதலாம் அது? So 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. first n naturalனால n cube is equal to maxல isனா equal நட்டோம் equal to 2025. Find the value of n. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கியூப் வந்தால் என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2 whole square equal to 2025. ஸ்கொயர் வந்து போச்சு என்ன மாறும்? ரூட்டாக மாறும். இப்போ n into n plus 1 by 2 equal to root of 2025. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் n into n ஸ்கொயரு n into 1 n divided by 2 வரும். 2025 ரூட் எடுத்தால் 45 வரும். நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2 into 45 மல்டிப்ளை பண்ணால் 90 ப்ளஸ் 90 பிகம் என்னவா மாறும்? -90 மாறும். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n -90 ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குன்னு சார். அப்போ 1 into -90 -90. நெக்ஸ்ட் ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே 1 வரணுமா? என்ன வரணும்னா +1. அப்போ என்ன எடுக்கலாம்? இங்கே 10 -9 எடுக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 9s are 90. அப்போ 10ல் -9 போச்சுன்னா +1. இப்போ கோஎஃபிஷியன்ட் இதே மாதிரி டேட்டா எழுதலாமா? ஸோ இங்கே n + 10 into n - 9 equal to 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் n + 10 equal to 0 when n equal to -10. நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்க நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னா நெகட்டிவில் வராது. அப்போது நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு இங்கே தான் இருக்கிறாங்க n - 9 equal to 0 when n equal to -9 become +9 மாறுமா? இப்போ என்னோட வேல்யூ வந்து 9. 6th question. ஸோ ரேக்கான்ற கேர்ள் வந்து 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. அதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 10 cm 11 cm 12 cm எக்ஸெட்ரா 24 cm. அப்போ இந்த மெஷர்மெண்ட் இருக்கிற கலர் பேப்பரை வச்சு அவங்களால எவ்வளோ ஏரியா வந்து டெக்கரேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் கலர் பேப்பர்ன்றதுனால அப்புறம் நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? a into a ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் என்ன வருங்க? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர் வரும். ஏன் ஸ்கொயர் போட்டுன்னு தெரியுதா? ஏன்னா வச்சுட்டு வந்து ஸ்கொயர் கலர் பேப்பர் தான். அதுக்கான ஃபார்முலா வந்து a ஸ்கொயர். அப்போ இங்கே 10னா 10 ஸ்கொயர், 11னா 11 ஸ்கொயர், 24னா 24 ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு பேசிக்காக நம்ம என்ன தெரியும்? நம்மளுக்கு 1 + 2 + 3ன்னு வரணும். இல்லை 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்னு வரணும். ஓகேவா? அப்போ இங்கே பார்க்கும்போது 10ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த சம் எப்படி எழுதலாம்னாங்க 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். ஆனால் நமக்கு எல்லாம் சம் எதாவது ஸ்டார்ட் ஆகுது? 10ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் -1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 9 ஸ்கொயர். ஏன்னா நமக்கு 10 தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் 1லேருந்து 24 வரைக்கும் எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னு 1லேருந்து நான் 9 வரைக்கும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது n வந்து என்ன ஃபார்முலா? இப்போ இங்கே என்னோட வேல்யூன்னு பார்க்கும்போது 24, என்னோட வேல்யூன்னு பார்க்கும்போது 24, இங்கே என்னோட வேல்யூன்னு பார்க்கும்போது 9. அப்போ ஸ்கொயர் வந்ததுனால என்ன ஃபார்முலா? சமேஷன் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n into n + 1 into 2n + 1 divided by 6. இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஃபார்முலா தான் அது. இப்போ n into n + 1 into 2n + 1 divided by 6. இங்கே என்னோட வேல்யூ எங்கே? 24. அப்போ n into அப்போ 24 into n + 1னா 24 + 1 into 2n + 1. அப்போ 2n + 1னா 2 into 24 + 1. ஸோ டிவைட் பை 6.
நெக்ஸ்ட் இந்த மைனஸ், நெக்ஸ்ட் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். இங்கே என்னோட வேல்யூ வந்து 9. அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் ஒன்னா 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1, 2n ப்ளஸ் ஒன்னா 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 1, ஸோ டிவைட் பை 6. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் 24 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 25 இன்ட்டு 2 இன்ட்டு 24 48, 48 ப்ளஸ் 1 49 டிவைட் பை 6 மைனஸ் இங்கே பார்க்கும்போது 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 10 இன்ட்டு 2 9s are 18, 18 ப்ளஸ் 1 19, ஸோ டிவைட் பை 6. இதை 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் 6 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணால் 400, சாரி 100, 4 இன்ட்டு 25 வந்து 100 இன்ட்டு 49 மைனஸ் 3 5s are 15, 15 இன்ட்டு 19 வரும். நெக்ஸ்ட்டு இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 100 இன்ட்டு 49 மல்டிப்ளை பண்ணால் 4900, 4900 மைனஸ் 15 இன்ட்டு 19 மல்டிப்ளை பண்ணால் 285, 285. இப்போ சப்ராக்ட் பண்ணால் 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போ இங்கே 9 இருக்குமா, 9ல் 8 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் இங்கே 8 இருக்கும், 8ல் 2 போச்சுன்னா 6. இப்போ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 7th கொஸ்டின், தி சம் ஆஃப் த சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் கொடுத்துட்டு n டேர்ம்ஸ் என்ன 8 டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ n டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 8 சப்ஸ்டிட் பண்ணால் சம்மு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வர நம்பர் எல்லாமே என்னவா இருக்குங்க, 2 4 6 எல்லாமே வந்து ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2n ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாமா? ஏண்டான்னா என்னன்றது வந்து நேச்சுரல் நம்பர். இங்கே நான் என்னக்கு பதிலாக நான் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் என்னக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் 1 சப்ஸ்டிட் பண்ணால் 2 1s are 2, 2 கியூப் வருமா? நெக்ஸ்ட்டு நான் என்னக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 2 2s are 4, 4 கியூப் வருமா? நெக்ஸ்ட் என்னக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 3s are 6, 6 கியூப் வருமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு வர ஈவன் நம்பரை 2n ஹோல் கியூப் எழுதலாமா? நெக்ஸ்ட்டு அந்த ஈவன் நம்பருக்கு அப்புறம் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, எல்லாமே மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்கிறாங்க, எல்லா டேர்ம்லேயும் வந்து ஆட் நம்பராக இருக்குது. 1 3 5ன்னு சொல்லிட்டு ஆட் நம்பராக இருக்குது. அப்போ அந்த ஆட் நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2n மைனஸ் 1 ஹோல் கியூப் எழுதலாம். எங்கேயும் சேம் அதே கண்டிஷன் தான். நான் என்னக்கு பதிலாக நேச்சுரல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரீங்க, 2 1s are 2, 2 minus 1 1, 1 கியூப் வந்துச்சா? நெக்ஸ்ட் என்னக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 2 2s are 4, 4 minus 1 3, 3 கியூப் இருக்கா? நெக்ஸ்ட் என்னக்கு பதிலாக நான் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 2 3s are 6, 6 minus 1 5, ஸோ 5 கியூப் இருக்கா? அப்போ இந்த டேர்மை 2n minus 1 ஹோல் கியூப் போயிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது எல்லா டேர்ம் என்ன இருக்குங்க, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னா சமேசன், ஓகேவா? இப்போ என்ன சமேசன். நெக்ஸ்ட் அப்போ இந்த டேர்ம் பார்க்கும்போது a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது. a கியூப் மைனஸ் b கியூப், a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அது? ஸோ a மைனஸ் b ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2n, ஏவோட வேல்யூ வந்து இங்கே 2n. அப்போ a ஈக்குவல் டு 2n, ஸோ b ஈக்குவல் டு 2n மைனஸ் 1. இஃப் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகேவா? இந்த சமேசன் a மைனஸ் b ஹோல் கியூப், ஏவோட வேல்யூ என்னங்க 2n. அப்போ 2n மைனஸ் b-ஓட வேல்யூ 2n மைனஸ் 1. இப்போ 2n மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 2n, பியோட வேல்யூ என்ன 2n மைனஸ் 1 இன்ட்டு a மைனஸ் b. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2n மைனஸ் பியோட வேல்யூ வந்து 2n மைனஸ் 1.
நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். சமேசன் இப்போ 2n மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ், அப்போ இங்கே மைனஸ் 2n வருமா, இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 1 வரும், இங்கே மேலே ஹோல் கியூப் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 கரெக்டாக. இந்த ஸ்டெப் வரும் 3 2s are 6n வரும். இங்கே பார்க்கும்போது 2n மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் நான் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறேன். அப்போ 2n மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் 2n மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 1 வரும். நெக்ஸ்ட் லைட் டேர்மில் சால்வ் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிடும். சிமிலர்லி இங்கேயும் ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைண்டர் பார்க்கும்போது என்னன்னாங்க, ஸோ சமேசன் இங்கே 1 கியூப்னு வரும் ப்ளஸ் இங்கே பார்க்கும்போது 6 2s are 12 n into n n square. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6n into மைனஸ் மைனஸ் 6n. அப்போ இன்டர்னா இங்கே 1 இருக்கா, அப்போ 1 into something 1 தான் வரும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 1 கியூப் பண்ணால் 1 தான் வரும். அப்போ என்ன வரும்னாங்க, இப்போது சமேசன் 1 இங்கே 1 கியூப் பண்ணால் 1 தான் வரும். சமேசன் உள்ள கொண்டு வரேன். அப்போ சமேசன் இன்ட்டு 1 சமேசன் 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும், இங்கே 12 இன்ட்டு சமேசன் n ஸ்கொயர். ஸோ நம்பராக இருந்தால் ஃப்ரண்ட்டில் போட்டுங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 6 இன்ட்டு சமேசன் n. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். ஸோ n ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6 ஓகேவா. இப்போ n ஸ்கொயர் வந்தால் சமேசன் n ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. அதே சமேசன் என்ன வந்து என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 வரும். அப்போ அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. இங்கே சமேசன் என்னன்னா அதோட வேல்யூ என்னன்னா n அர்த்தம். சமேசன் 1ஓட வேல்யூ வந்து n அர்த்தம் ப்ளஸ் 12 இன்ட்டு சமேசன் n ஸ்கொயர் என்ன ஃபார்முலா சொன்னேன், n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 6 இன்ட்டு சமேசன் என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஸோ n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். ஸோ இது 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு n ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு n 2n. இப்போ 2n இன்ட்டு நெக்ஸ்ட் இது பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன பண்ணாங்க, n இன்ட்டு 2n 2n ஸ்கொயர், n இன்ட்டு 2n 2n ஸ்கொயர், n இன்ட்டு 1 n இன்ட்டு 1 n. நெக்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 2n 2n. 1 இன்ட்டு 2n 2n. நெக்ஸ்ட்டு 1 1s are 1, இங்கே ப்ளஸ் 1 வருமா. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்க்கும்போது இங்கே 3 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு n வருமா. ஸோ மைனஸ் 3n இன்ட்டு n ப்ளஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டு லைக் டைம் சால்வ் பண்ணலாம். அப்போ n ப்ளஸ் இங்கே 2n இன்ட்டு ஸோ 2n ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் n ப்ளஸ் 2n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 3n, இங்கே ப்ளஸ் 1 வரும். இந்த மைனஸ் 3n மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னாங்க, மைனஸ் 3n இன்ட்டு n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n இன்ட்டு ப்ளஸ் 1 ஸோ மைனஸ் 3n வருமா. நெக்ஸ்ட் n ப்ளஸ் இந்த 2n உள்ள கொண்டு போகிறேன். அப்போ 2n இன்ட்டு 2n ஸ்கொயர். இப்போ 2 2s are 4 வரும். n இன்ட்டு n ஸ்கொயரு n கியூப்னு வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6ன்னு வரும். n இன்ட்டு n ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2n இன்ட்டு 1 ப்ளஸ் 2n வரும். நெக்ஸ்ட் இங்கே தான் இருக்காங்க, இங்கே மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n. லைட் டைமில் சால்வ் பண்ணுங்க. அப்போ இங்கே தான் இருக்காங்க, கியூப் ஒன்றே வந்து இருக்குது அப்படியே எழுதிங்க. இப்போ 4n கியூப் ஸ்கொயர் பார்க்கும்போது ப்ளஸ் 6n ஸ்கொயரு மைனஸ் 3n ஸ்கொயர். அப்போ 6ல் 3 போச்சுன்னா 3 வருமா. அப்போ ப்ளஸ் 3n ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு n இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2n இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 3n வருமா. அப்போ இந்த ப்ளஸ் 3n இந்த மைனஸ் 3n கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் 3n மைனஸ் 3n கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். ஸோ அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு சப்டிஷன் இதுதான். நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்குறாங்க, 8 டேர்ம்ஸ்.
அப்போ 8 டேர்ம்ஸ்னால் இந்த டேர்மில் என்னக்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ண சமம் முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே செகண்ட் சப்டிஷன் பார்க்கும்போது 4n³ + 3n² ஈக்குவல் டு 4 இன்ட்டு இப்போ என்னக்கு பதிலாக 8 போனோம் இல்லையா, இப்போ என்ன வருங்க 8³ + 3 இன்ட்டு 8². அப்போ இங்கே 4 இன்ட்டு அப்போ 8 கியூப் பண்ணால் 8 8s are 64, 64 and 8 மல்டிப்ளை பண்ணால் 8 4s are 32, ரிமைண்டர் 3, 8 6 are 48, 48 + 3 51. இப்போ இங்கே 512 வரும். அப்போ 4 இன்ட்டு 512 ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அப்போ 3 இன்ட்டு 64 வரும். நெக்ஸ்ட் அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 4 1s are 4, 4 5s are 20, இப்போ 2048. நெக்ஸ்ட் இந்த 64 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12, ரிமைண்டர் 1, 3 6 are 18, 18 + 1 19, அப்போ 192. ஓகேவா, நான் ஃபைனல் ஆன்சரை இங்கே மேலே போடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குங்க 2048 ப்ளஸ் 192. இப்போ இதை ஆட் பண்ணால் 8 + 2 10, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் 9 + 1 10, 10 + 4 14, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட்டு 0 + 1 தான், 1 + 1 2. இப்போ என்ன வருங்க 2240. அப்போ 8 டேர்ம்ஸ்னால் வந்து 2240, n டேர்ம்ஸ்னால் வந்து 4n³ + 3n².